அத்தியாயம் 24. ஐயா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, எதுக்கு இவ்வளோ காலையில் கூட்டிக்கிட்டு போற? சாயங்காலம் போய் சேர்ந்தா கூட உனக்கு வேலைக்கு போக ஏதுவா இருக்குமே, எதுக்கு இவ்வளோ காலையிலே கிளம்பணும் என்று தாயம்மாள் கேட்க, அலருக்குமே இந்த கேள்வி தோன்றாமல் இல்லை. ஆனால் தயக்கம் தடுக்க அமைதியாக இருந்தவள் இப்போது தாயம்மாள் கேட்கவும் அவன் முகம் பார்த்தாள். அதுவரை கதவில் ஒரு கரம் பதித்து அலைபேசியில் கவனம் பதித்து வந்தவன் அவருக்கு பதிலளிக்க வேண்டி சற்று திரும்பி இருக்கையின் மீது கரம் பதித்து அவர் புறம் திரும்ப அவன் முகத்தை அருகினில் கண்டவளின் விழிகள் படபடக்க சட்டென திரும்பிக் கொண்டாள். இங்கு எழிலோ அவன் நாசியை தாக்கிய அவள் சுகந்தத்திலும் விழி வீச்சிலும் பதிலளிக்க தடுமாறினாலும் நொடிக்கும் குறைவான நேரத்தில் தன்னை மீட்டு கொண்டவன் கதவில் சற்று சாய்ந்தவாறு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு தெரிஞ்சிடும் ஆயா என்றான். வழியில் வாகனத்தை நிறுத்தி காலை நேர குளிருக்கு இதமாய் அனைவரும் டீ குடிக்க இறங்கவும் அலரும் தாயம்மாளும் காரிலேயே அமர்ந்து கொண்டனர். உனக்கு என்ன வேணும் ஆயா என்று அவன் கேட்க, டீயே வாங்கிட்டு வாயா என்றதும் சரி என்று அவன் கிளம்ப, அங்கு அலரோ தன்னை ஒரு வார்த்தை கேட்பான் என்று எதிர்பார்த்திருக்க அவள் புறம் திரும்பியும் பார்க்காமல் அவன் செல்வதை கண்களில் வலியுடன் பார்த்திருந்தவள் நாசியை தாக்கிய மனதில்தான் சுற்றம் உணர்ந்தாள். இந்தாக்கா, மாமா கொடுக்க சொன்னாரு, சூடு சரியா இருக்கா பாரு, இல்லைனா எடுத்துட்டு வர சொன்னாரு, ஆத்தி கொடுக்குறாராம் என்றான் கதர். காஃபியை வாங்கி ஒரு வாய் பருகியவள் அது தன் தந்தை தனக்காக எப்போதும் கொடுக்கும் மிதமான சூட்டில் அவளுக்கு பிடித்த விதத்தில் இருப்பதைக் கண்டவளுக்கு அவன் அன்பில் நெஞ்சம் விம்மியது. உடனே அவள் விழிகள் எழிலை தேடி அழைப்பாய ஒரு வழியாக சாலை ஓரம் நிறுத்தியிருந்த வாகனத்தில் சாய்ந்து நின்றிருந்த எழிலன் வாகனத்தை நோக்கி வருவதைக் கண்டதும் திரும்பி அமர்ந்து எப்படி அவனுடனான வாழ்வை சீரமைப்பது என்ற சிந்தனையில் ஆழ்ந்தாள். வாகனம் சென்னையின் எல்லைக்குள் நுழைந்தது. செல்லும் பாதையை சரியாய் கணித்த அயமந்திநாதன் எழிலுக்கு அழைத்து, அம்லோ காலேஜுக்கா போறோம் என்று கேட்க, இல்ல என்றான் ஒற்றை சொல்லாக. இத்தனை நாட்களாய் அவன் தனக்கு சொந்தம் என்று உரிமை கொண்டாடவும் முடியாமல் சொந்தம் இல்லை என்று விலகிவிடவும் முடியாத கொடுமையை அனுபவித்து வந்தவளுக்கு இதற்கு மேலும் அத்தகைய நிலைக்கு செல்ல எல்லளவும் விருப்பமில்லை. காலேஜுக்கு போகலையா, அப்படின்னா நம்மளை ஹாஸ்டலில் விட்டுடுவானோ என்று மனம் அடித்து கொண்டது. மெல்ல ஊறவெளி கொண்டு அவனை படிக்க முனைந்தாள். எங்கே, அதுவோ முற்றிலும் துடைத்து வைக்கப்பட்டிருந்தது. வாகனம் அவள் விடுதிக்கு நேர் எதிர்ப்புறம் திரும்பவும் தான் அவளின் அலைப்புறுதல் முற்று பெற்றது. ஆனால் காரில் இருந்து கீழே இறங்கியவள் தன் முன்னே அலரெழில் என்னும் பெயர் தாங்கி ஜொலித்திருந்த பலகையை காணவும் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதவாறு திகைத்து நின்று விட்டாள். அலரெழில் என்னும் பெயர் தாங்கி நின்றிருந்த வீடு மாவிளை தோரணம் கட்டி பூக்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்க உடன் வந்த அனைவரும் ஆச்சரியத்தில் அமிழ்ந்து எழிலையே பார்க்க, இங்கே நின்னுட்டா எப்படி, உள்ள வாங்க என்று அழைத்து சென்றான். வாசலிலேயே அவர்களை வரவேற்ற ரத்தினம்மாள், ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று ஆழம் கரைத்து கொண்டு வந்து நீலாவிடம் கொடுத்து, எடுங்கம்மா என்றார். அவர் ஆலம் சுற்றிய பின் இருவரும் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைய அங்கு வரவேற்பறையில் பூஜைக்கு ஏற்பாடாகி இருந்தது. என்னம்மா, எதுக்கு பூஜை என்று வளர்மதி ரத்னம்மாளிடம் கேட்க, இந்த வீடு வாங்கி 1.5 வருஷம் ஆச்சு வளர், ஆனால் இவன் பூட்டியே வச்சிருந்தான். ஏண்டான்னு கேட்டா அதுக்கான நேரம் இன்னும் வரலாயான்னு சொல்லிட்டான். போன வாரந்தான் என்னை கூட்டிக்கிட்டு வந்து சுத்தப்படுத்தி வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுட்டு உங்களை கூட்டிக்கிட்டு வர போனான் என்றார். அப்போது அங்கு வந்த நீலா வளரிடம் கூடுதல் தகவலாய், இது உன் மகளுக்காகவே என் புள்ள வாங்கினது என்றார். உதடு கடித்து அடக்கப்பட்ட உணர்வுகளுடன் வீட்டையே பார்த்து கொண்டிருந்த அலர் நீலாவின் செய்தியிலும் 1.5 வருடம் முன்பு என்றதிலும் அவன் இறுதியாய் தன்னை மணக்க கேட்ட நாளை மனதிற்குள் புரட்டி கொண்டிருந்தாள். பலவாறு யோசித்து களைத்து போனவள் இறுதியாய் தன் முட்டாள்தனத்தை எண்ணி தன்னைத்தானே கடிந்து கொண்டாலும் பாவை பார்வை அகனை விட்டு அகலவில்லை. நீலா அவளை அழைத்து கொண்டு சுடிதாரை மாற்றி புடவையை கட்ட அதன் நிறத்தில் மேலும் தோய்ந்து போனாள். அது அவளுக்காக அவன் எடுத்தது, அதுவும் அவளுக்கு பிடித்த நிறத்தில். அதன் வேலைப்பாடும் அவளை கவரும் வண்ணம் இருக்க வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் நெஞ்சடைத்து கொண்டு வந்தது அலருக்கு. இத்தகைய பேரன்பை தன் அறிவினத்தால் இனியும் இழப்பதற்கில்லை என்று உறுதி கொண்டவளாய் வெளியில் சென்றாள். அங்கு அவனும் வேட்டி சட்டைக்கு மாறியிருப்பதைக் கண்டவளுக்கு சுற்றம் மறந்துதான் போனது.
பாவையின் பார்வை அவனை கொய்து கொண்டிருக்க, போதும்டி, விட்டா என் பேரனை பார்வையிலேயே முழுங்கிடுவ போல, போ போய் உட்காரு, நேரமாச்சு என்று தாயம்மாள் கூறவும் தான் தன் மெய்மறந்த நிலையை உணர்ந்தாள் அலர்விழி. நாணம் மேலிட, போ அப்பத்தா, ஏன் புருஷனை நான் பார்க்கறேன், உனக்கு என்ன வந்தது என்று உதட்டை சுளித்து கொண்டே அவன் அருகே சென்று நின்றாள். ஐயர் இருவரையும் மாலை மாற்ற சொல்லவும் அலர்விழி தயக்கமின்றி அவனுக்கு மாலையிட, யோசனையாய் அவள் முகம் பார்த்தவன் தானும் அவளுக்கு மாலையிட்டு அவர் கூறிய அனைத்தையும் செய்தான். அதன்பின் அலர்விழி பால் காய்ச்சி அனைவருக்கும் வழங்க எழில் காலை உணவிற்கான ஏற்பாட்டை கவனிக்க சென்று விட்டான். இத்தனையும் கண்ட வளர்மதி மற்றும் நாதனின் மனம் நிறைந்து போனது. நாதனுக்கு அவன் சீர்வரிசை வேண்டாம் என்ற போது கோபம் எழுந்தாலும் வீட்டை முழுதாய் சுற்றி பார்த்தவர் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் அதனதன் இடத்தில் அழகுற அமைய பெற்றிருப்பதை கண்டவருக்கு தன் மகள் சரியான இடத்திற்கு வந்து சேர்ந்திருப்பதில் திருப்தியே. காலை உணவை வெளியில் இருந்து வரவழைத்தவன் அனைவரையும் அமர வைத்து கட்டுப்போட்டிருந்த கையோடு கதிருடன் அவனும் பரிமாற முற்பட, உடனே கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்ற அலர்விழி அவன் கரங்களில் இருந்து பெற்றுக்கொண்டு பரிமாறத் தொடங்கினாள். அவனும் அவளிடம் கொடுத்துவிட்டு சோபாவில் சென்று அமர, சில நிமிடங்களில் அவனிடம் வந்தவள் மனைவியாய் அவன் பசியாற்ற முனைந்தாள். அனைவரின் பார்வையும் தங்கள் மீதே பதிந்திருப்பதைக் கண்டவன் எதுவும் பேசாமல் அவளிடமிருந்து பெற்றுக்கொண்டான். மலர்ந்த முகத்துடன் அவள் தனக்கு ஊட்டுவதைக் கண்டவன் முகம் மாறியது. மாலை அனைவரும் கிளம்ப எழில் எவ்வளவோ கூறியும் ரத்தினம்மாளும் அவர்களுடன் கிளம்பிவிட்டார். வளர்மதியும் நீலாவும் மாறி மாறி அலருக்கு 1/2 மணி நேரம் அறிவுறுத்திய பின்னரே கிளம்பினர். அனைவரும் கிளம்பவும் மனதிற்குள் வெறுமை அரும்ப வெளிகளில் நீருடன் அவர்களின் வாகனம் தெருவை கடக்கும் வரை பார்த்து கொண்டிருந்தவள் உள்ளே நுழையவும் வரவேற்பறையில் அமர்ந்திருந்த எழிலனின் பார்வை அவளை துளைத்து கொண்டிருந்தது. தாய் தந்தையின் பிரிவில் மனம் கனக்க உள்ளே நுழைந்தவள் தங்கள் அறைக்குள் நுழைந்து தன் மனதை திசை திருப்ப எண்ணி தன் பொருட்களை எல்லாம் அங்கிருந்த கபோர்டில் அடுக்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் பேதை மனம் முழுக்க எழிலிடம், இப்படி கொல்றியடா, இன்னும் என்னவெல்லாம் வச்சிருக்க, எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லு, அப்பத்தா சொன்னதிலேயே தாங்க முடியல, இப்போ எனக்காக, அதுவும் என் காலேஜுக்கு பக்கத்தில். ஆனால் நான் தான் லூசு மாதிரி இது எதுவும் தெரியாமல் இருந்திருக்கேன் என்றவளின் கண்களின் ஓரம் ஈரம் பெருகியது. மனசை கொள்றது பெரிய பாவம், அதுலேயும் தனக்காகவே வாழும் ஒருத்தனோட மனசை கொள்றது மா பாவம். அத்தகைய மா பாவத்தை தன்னை செய்ய வைத்துவிட்ட விதியை சபித்தவள் அவனிடம் செல்லும் மார்க்கத்தை இரும்பு கதவு கொண்டு அவளே அடைத்திருக்க, இப்போது எவ்வாறு அதை அகற்றுவது என்று அலமளந்து போனாள். அடுத்தடுத்து என்னை சிந்திக்க விடாம உன் காதலால என்னை மூச்சடைக்க செய்யறடா நீ. இப்போ உன் காதலுக்கு நான் தகுதியானவதானால் என்னையே யோசிக்க வச்சிட்டல்ல, போடா என்று மனதார அவனிடம் கேள்வி கணைகளை தொடுத்தாலும் கரம் தன் போக்கில் வேலையில் ஈடுபட்டிருந்தது. என்னையே எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ படிக்கிற வேலையை மட்டும் பார் என்ற குரலில் அலர் திடுக்கிட்டு திரும்ப அங்கு கதவில் சாய்ந்து தீவிரமான பார்வையோடு நின்றிருந்த எழிலை கண்டாள். கரத்தில் இருந்து துணிகளை நழுவ விட்டு அவள் பார்த்த விதத்திலேயே தன் கூற்று அவளை சென்றடையவில்லை என்பதை உணர்ந்தவன் அவள் அருகே சென்று, தேவையில்லாம எதையும் செஞ்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாம படிக்கிற வழியை மட்டும் பாருன்னு சொன்னேன். அது நான் மா மா என்று தொண்டையினுள் எதுவோ அடைக்க நாக்கு வறண்டு மெல்லிய குரலில் திணறவும், காலையிலிருந்து அவளை பார்த்து கொண்டிருப்பவன் அவள் மனம் செல்லும் பாதை அவளுக்கு உகந்தது அல்ல என்பதால், ஏதோ ஒரு விதத்தில் இந்த பொறுக்கியை நம்புறதால நம்ம ரூமுக்கு வந்திருக்கன்னு நினைக்கிறேன். கவலையே படாத, எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். கண்டிப்பாக உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவேன் என்று விட்டு சென்றான். அவன் சென்ற பின்பே அவன் வார்த்தைகளின் பொருள் உணர்ந்தவள், நான் என்ன சொல்ல வந்தேன், நீ என்ன சொல்லிட்டு போற என்று சலிப்புற்று கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்து விட்டாள். அன்று இரவு உணவிற்கு அவனுக்காக சப்பாத்தியும் குருமாவும் செய்து இவள் காத்திருக்க வெளியில் சென்றவன் தாமதமாக வீட்டிற்குள் நுழையவும் அவனிடம், சாப்பிட வாங்க என்று அழைத்தாள். சாப்பிட்டேன் என்று ஒற்றை சொல்லோடு முடித்துக்கொண்டு வீட்டை பூட்டிக்கொண்டு வந்து படுத்துவிட்டான். மறுத்து செல்லும் அவனை இழுத்து பிடித்து அமர வைத்து ஊட்ட அவளுக்கும் ஆசைதான். ஆனால் கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒரு திரை அவனிடமிருந்து தன்னை விலக்க தானும் உண்ணாமல் அவர்களது அறைக்கு சென்றாள். மன்னிப்பு என்ற ஒற்றை சொல் கொண்டு அவன் காயத்திற்கு மருந்திட்டு ஆற்ற முடியாது என்பதை உணர்ந்து தன் காதல் கொண்டு மருந்திட அவள் முனைய அவனோ அதற்கு கிஞ்சித்தும் இடம் கொடுக்க மறுத்தான்.
படுத்ததும் அசதியில் எழில் உறங்கிவிட்டிருக்க அவன் அருகே முகம் பார்த்தவாறு அமர்ந்தவள், உன்னோட சேட்டையில ரொம்ப மிஸ் பண்றேன் மாமா. இது நீ மாதிரியே இல்லை, வேற யாரோ ஒரு ஃபீல் கொடுக்குது. உன்னோட கோபம் புரியுது. முன்ன மாதிரி நீ என்னை கொஞ்சம் வேண்டாம், ஆனால் சாதாரணமாக கூட பேச மாட்டேங்கிற. அந்த அளவுக்கு என்னை வெறுத்துட்டியா மாமா? ஆனால் எனக்கு இப்போவும் உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஸோ மச் மாமா என்று அறையில் பரவியிருந்த மங்கிய ஒளியில் அவன் முகத்தை நெட்டி முறித்து பேசிக்கொண்டிருந்தாள். இது நாள் வரை மனத்திரையில் மட்டுமே அவன் முகம் கண்டு மனதார அவள் உணர்வுகளை தவிப்புகளை பகிர்ந்து கொண்டிருந்தவள் இன்று தைரியம் வரப்பெற்றவளாய் கட்டிலின் ஒரு விளிம்பில் அவன் படுத்திருக்க மற்றொரு விளிம்பில் அமர்ந்து அவன் முகம் பார்த்து மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தாள். தூக்கத்தில் எழில் அவள் புறம் திரும்பி படுக்கவும் எங்கே விழித்து விட்டானோ என்று ஒரு நொடி அதிர்ந்து கவிழ்ந்து படுத்தவள் அவனிடம் அசைவில்லை என்பதை உணர்ந்த பின்புதான் மெல்ல தலை உயர்த்தி மீண்டும் தன் வேலையை செவ்வனத் தொடர அவன் முகத்தின் வசீகரத்திலும் கம்பீரத்திலும் தன்னை தொலைத்து தூக்கமின்றி தவித்து தன்னை அறியாமல் கண்ணயர்ந்தாள். அதிகாலையிலேயே விழித்துவிட்ட எழில் தன் மீது பாரம் உணர்ந்தவன் விழித்தாழ்த்தி பார்க்க அவன் கண்டதென்னவோ செவ்வரளி நிறம் கொண்ட மெட்டியிட்ட பிஞ்சு விரல்கள் அவன் மார்போடு உறவாடியதையும் தொடர்ந்து அவன் அசைவில் சினுங்கிய கொலுசுகளையும் தான். அம்மென்பாதம் வருடிட தன்னிச்சையாய் எழுந்த கைகளை மடக்கிக் கொண்டவன் பாதத்திற்கு உரியவளை வெளிகள் தேட அவன் வலப்புறம் அலர்விழி கட்டினில் விளிம்பில் தலை வைத்து அவன் புறம் பாதம் பதித்து அணிந்திருந்த இரவு உடை நெகிழ உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளின் எழில் கோலம் அவனை மூர்ச்சையடைய செய்ய கரங்களை பின்னே கோர்த்து கொண்டு தலை சாய்ந்து சில நொடி கண்மூடியவன் பின் மெல்ல அவள் பாதங்களை விலக்கி எழுந்து அவள் புறம் வந்து இடையிலிருந்து மேலேறியிருந்த அவள் சட்டையை இழுத்துவிட்டு சரி செய்தான். அவன் தொடுகையில் உடனே விழித்தவள் அருகில் அவன் முகத்தை எதிர்பாராது சட்டென எழுந்து அமர்ந்தாள். பாவை பார்வை மொழி புரிந்தவன் பின்னந்தலையை கோதியவாறு, சின்ன குழந்தையா நீ? ஒரு பொசிஷன்ல தூங்க மாட்டா? ஒழுங்கா படுக்கிறதா இருந்தா இங்க இரு, இல்ல பக்கத்து ரூமுக்கு போ என்று காய்ந்துவிட்டு துவாலையோடு குளியல் அறைக்குள் புகுந்தான். அலர்விழியோ, நான் ஒண்ணுமே பண்ணலையே, அப்புறம் எதுக்கு திட்டுறாங்க என்று அவன் கோபம் எதனால் என்று புரியாமல் பார்த்தவள் அவன் அவளை கண்டு கொள்ளாமல் செல்வதைக் கண்டு கோபத்தில் தலையணையை தூக்கி கீழே போட்டு, தெரியாம தப்பு பண்ணிட்டா அதையே மனசுல வச்சுக்கிட்டு எப்ப பாரு மூஞ்சியை திருப்பிக்கிறது இல்ல திட்டுறது, போடா என்று சினுங்கிக் கொண்டு எழுந்து சென்றாள். குளித்து முடித்து வந்தவன் அழைப்பு மணி ஒலிக்கவும் அவசரமாய் உடைமாற்றி சென்று கதவை திறந்தான்.